ஒரு காமதேனு சொல்லப்படுகின்ற மாடு, பசுமாடை வந்து என்ன பண்ணுவோம், பூஜை பண்ணிவிட்டு அதை அலோவ் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த லக்ஷ்மி, பசுமாடுனாவே லக்ஷ்மி, லக்ஷ்மி கடாட்சம் உள்ளே வருவதற்கு உண்டான தன்மை இந்த பசுமாடு உள்ளே வந்த பொண்ணு இது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அதனால தான் பசுமாடை ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது முக்கியமாக சாமி படம், அரிசி, பருப்பு, தண்ணி, பால், புளிப்பு, முக்கியமாக ஸ்வீட்டோடு எடுத்துகிட்டு வருவோம், சீரோடு எடுத்துகிட்டு வருவோம். இதெல்லாம் உள்ளே வந்தப்புறம் வச்சப்புறம் ஹோமம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹோமம் பண்ணி என்ன பண்ணுறோம், அக்னிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹோமம் பண்ணி உதம் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த டைமில் க்ரியேட் பண்ணுமா, க்ரியேட் பண்ணோம். அந்த ஹோமம் பண்ணி இமீடியட்டாக வந்து மத்தியானமே வந்து நான் வெஜிடேரியன் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். நாம் செய்த எல்லா நிகழ்வும் வந்து நெகட்டிவாக மாறக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன், நான் வெஜிடேரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வச்சுக்காதீங்கன்னு சொல்லலாம். அப்போது முக்கியமாக அன்றைக்கி வந்து வாஸ்து ஹோமம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும். ஓகேங்களா? வாஸ்து ஹோமம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து ஹோமம், நீங்கள் என்னென்ன ஹோமம் பண்ணலாங்க எல்லாமே பண்ணலாம். முக்கியமாக வாஸ்து ஹோமம் அப்படின்ற ஒரு நிகழ்வை பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த 2 நிகழ்வை பண்ணும்போது அந்த வீட்டினுடைய சுபிட்சங்கள் வருவதற்குண்டான தன்மை வரும்னு சொல்லலாம். நம்ம செய்யக்கூடாதவைகள்னு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே செய்யக்கூடியவைகள் என்னன்னு தெரிஞ்சிடும். பசுமாடு உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு தான் விளக்கு கொளுத்திட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விளக்கு தான் வீட்டுக்கே வரும். ஓகேங்களா? கோயிலுக்கு போயிட்டு விளக்கு கொளுத்திட்டு அந்த கோயிலிருந்து வீட்டுக்கு வரீங்க இல்லையா, விளக்கோடு தான் நீங்கள் வீட்டுக்கே வருவீங்க. அதுக்கப்புறம் தான் பசுமாட்டுக்கு பூஜை பண்ணிவிட்டு பசுமாடு உள்ளே வந்தப்புறம் நம்ம சொன்ன எல்லா நிகழ்வும் நடக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள். இதெல்லாம் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வுகள்னு சொல்லலாம். அதனால் அன்னைக்கு மட்டும் நான் வெஜிடேரியனை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.